ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் ஜிகேயில் ஃபஸ்ட்டு 25 கொஷின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ப்ரூஃப் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நீங்கள் குரூப் 2 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான டெலிகிராம் குரூப் லிங்க், டெஸ்ட்டு ஷெட்யூல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் படி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் நடக்கும். மொத்தம் 25 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். அதற்கான டெஸ்ட்டு ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்த்துட்டு பிடிச்சிருந்தோன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஜிகேயில் முதல் 25 கொஷின் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ப்ரூஃபை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஸோ இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற நம்ம புக்குக்கான கட்டிங்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ 11th அரசியல் அறிவியல் வச்சுருந்தீங்கன்னா அதில் பாருங்கள், நம்ம புக்குக்கு அந்த பேஜை கட் பண்ணி இதில் கொடுத்துருக்கோம். ஸோ 11th பாலிட்டியில் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற லெசன்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 11th பாலிட்டி எடுத்து பாருங்கள், இந்த கொஷினுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கட்டிங்ஸும் நம்ம இதில் கட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் 11th பாலிட்டி. அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இல்லைனா நீங்கள் ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ யார் நிதியமைச்சர், இதுக்கு முன்னால் யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ரெகுலராக நியூஸ் பார்க்குற பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ 3வது கொஷின். இந்த கொஷினுக்கான புக் சோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தம். ஓகேங்களா? இதிலேருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் உங்களுக்கு 10th தான். இந்த கடைசி பாயிண்ட் வந்து 11th தமிழில் இயல் 8லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 4th கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் வந்து 10th சோசியலில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், இது வந்து கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ நீங்கள் இது வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த 6வது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸில் அலகு 8ல் தேசியம் காந்திய காலகட்டம் அந்த லெசன்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கான எவிடென்ஸும் நம்ம இதில் கட் பண்ணி கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த 107வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் 7th சோசியல்லேருந்து எடுத்திருக்காங்க. நுகர்வோர் பாதுகாப்பு. ஓகேங்களா? அதிலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது 11th எக்கனாமிக்ஸில் அலகு 8லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது 7th 11th எடுத்திருக்காங்க. பின்வரும் விருதுகளை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக. இது வந்து ஒரு ஜென்ரல் கொஸ்டின் தான். இது வந்து புக் சோர்ஸ் கிடையாது. அடுத்த கொஸ்டின் மேக்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஒரு டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்கோம். அந்த டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸ்க்கு எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கும். அந்த பிடிஎஃப்பும் நான் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 11th கொஸ்டின். இது மேக்ஸ் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இந்த பிடிஎஃப்லேயே இருக்கும். அடுத்து 12th கொஸ்டின். ஸோ இது வந்து புக்கில் கிடையாது, அவுட் சோர்ஸ் தான். நம்ம அது உங்களுக்கு கூகுள் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து 13வது கொஸ்டின் 113. இது வந்து 11th பாலிட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. சமூக நீதிங்கிற டாப்பிக்லேருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது 114. இது வந்து 12th எக்கனாமிக்ஸ் திட்டமிடல் அலகு 11லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நிறையா கொஸ்டின் பார்த்திங்கன்னா 11th 12th தான் கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் 4 வந்து 10th ஸ்டாண்டர்ட்னு சொல்லி நிறைய பேர் 10th வரைக்கும் படிச்சிருப்பீங்க. ஸோ 10th வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியாது. 11th 12th தான் நிறைய கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 115வது கொஸ்டின். இது வந்து ஸ்கூல் புக் சோர்ஸ் கிடையாது. இது வந்து சவுத் இந்தியன் செலிப்ரிட்டிஸ் ஆசிரியர் வந்து பாலசுப்ரமணியன் கேஎம் அந்த புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா?
அடுத்து 116வது கொஸ்டின், 10ஆம் வகுப்பு தமிழில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 6ஆம் வகுப்பு தமிழில் மூதுரையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து 117 11th சோசியலில் இந்திய மக்கள் தொகை அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க 10th சோசியலில். அடுத்தது 118 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் தேசியம் காந்திய கட்டம். ஓகேங்களா, காந்திய காலகட்டத்திலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் 119 இது வந்து வெளியே தான் கேட்டிருக்காங்க. ஸோ விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இதோட டோல் ஃப்ரீ நம்பர் இது வந்து நீங்கள் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் போயிருந்தீங்கன்னா அதில் வெளியே ஒட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் எங்கேயா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கான்டாக்ட் நம்பர் தெரிஞ்சிருக்கும். அடுத்து 20வது கொஸ்டின், இது வந்து 12th பாலிட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ 11th 12thலேருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 11th 12th நல்லா படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஜிகேல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா. மேக்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. இருபத்தி மூணு 24வது கொஸ்டின் வந்து 12th பாலிட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. 23க்கான சோர்ஸ் கிடைக்கல. ஸோ 23 எங்கே இருக்குன்னு உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். 23வது கொஸ்டின் 123 மட்டும் கிடைக்கல. 24 வந்து 12th பாலிட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 125 வந்து ஜென்ரல் கண்டென்ட் தான். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ இது வந்து புக் சோர்ஸ் கிடையாது, கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ மொதல் 25 கொஸ்டினில் நம்ம எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு ஸ்கூல் புக் சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ மேக்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. நீங்கள் இதை வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நம்மளுடைய குரூப் 2 டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் குரூப்லேயே நான் ஷேர் பண்ணுறேன் டெஸ்ட் ஷெட்யூல். பார்த்துட்டு பிடிச்சிருந்தனா ஜாயின் பண்ணிக்கோங்க. மொத்தம் 25 டெஸ்ட் நடக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக் வைஸ்லேயும் இருக்கும், சிலபஸ் வைஸ்லேயும் இருக்கும், ஜிகே சிலபஸ் வைஸில் போகும். ஓகேங்களா. டெஸ்ட் ஷெட்யூல் ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருப்போம். வேட் ஸ்டடி பிடிஎஃபோடு இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.